வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தற்போது அண்மை செய்தி, நிதிஷ்குமார் எங்களோட இருக்கிறார், மோடியை வீழ்த்த அவர் துணை நிற்பார் அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னது பெரிய பரபரப்பாக கூடுது. அதற்கு அவர் சொன்ன காரணம், வாரணாசியில் உங்களுக்கு தெரியும், நேற்று பிரதமர் மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. பிஜேபியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இங்கே ஜி.கே. வாசன், அதுக்கப்புறம் அன்புமணி எல்லாம் போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புமணியும் இவருமே போகும்போது பெரிய கட்சியான நிதிஷ்குமார் ஏன் போகல அப்படின்னு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதற்கு சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா, பாட்னாவில் அண்மையில் நடைபெற்ற அந்த ரோட் ஷோவில் மோடி அவர்களும் நிதிஷ்குமாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நிதிஷ்குமார் அவமானப்படுத்தப்பட்டார், அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வெளியான தகவல். அதுவும் இல்லாமல் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் லீவ் எடுத்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு பிரச்சாரத்துக்கும் போகிறதில்ல. இவ்வளவு பரபரப்பாக பிரச்சாரத்தை நடைபெற்று இருக்கும்போது இவர் பிரச்சாரத்துக்கு போகலை அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்குது. ஏன்னா பீகாரில் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகள் தான். நிதிஷ்குமார் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் நிதிஷ் இப்படி தடம் மாறுறாரு ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே நிதிஷ்க்கும் அவங்க அந்த பாஸ்வான் அவங்க பையனுக்கும் ஒரு பெரிய சண்டை உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வேணும்னே திட்டமிட்டு அவர் நிற்கக்கூடிய தொகுதியெல்லாம் நிதிஷ்குமார் அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வாரணாசிக்கு நிதிஷ்குமார் செல்லாதது இன்றைக்கி கூட்டணியில் ஒரு பெரிய பிளவு இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ சுஷில்குமார் ஷிண்டே இறங்குறாரு துணை முதலமைச்சர் டெல்லியில். அவருடைய உடல் அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை வளாகத்தில் வைக்கப்படுது. அதற்கும் இப்போ நிதிஷ்குமார் போகல. ஏன்னா மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட போய் பார்ப்பாங்க ஒரு இறப்பு அப்படிங்கும்போது. ஏன்னா இங்கே எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மாவுக்கு இதுக்கு பண்ணும்போது ஸ்டாலின்லாம் போனார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனை இன்றைக்கி பெரிய முத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இல்லைனா வெளிப்படையாக தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் எங்களை ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பக்கம் கெஜ்ரிவால் வரக்கூடிய தேர்தலில் மோடி பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷான்னு அவரு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட, இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் எங்களுக்கு துணையாக நிதிஷ்குமார் இருப்பார், 2014 வந்தவர்கள் 2024 போவார்கள்னு நிதிஷ்குமார் சொன்ன வார்த்தை அதோடைய அர்த்தம் தான் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கும் நிதிஷ் கட்சிக்கும் ஒரு சண்டை இருக்கிறத உணர்த்துது. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கும் எனக்கும் உள்ளே நடக்கிறது பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தேஜஸ்விக்கு தெரியாமல் இருக்காது. ஒரு தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மேலே பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் நிதிஷ்குமார் பதவியில் இருக்க மாட்டார், அது உண்மை. மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேஜஸ்வி வந்துடுவார், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி முதலமைச்சர் வந்துடுவார், நிதிஷ்குமாரை காலி பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் இந்த தடவை உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை காட்டி இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறதுக்கு காரணம், லீவ் எடுத்தாருன்னா பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு. பிரச்சாரத்துக்கு போகாது. இந்தியா முழுக்க நீங்கள் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கீங்க. எல்லோரும் இப்போ ராகுல் காந்திலாம் ஒரு நாள் தான் நடுவில் உடம்பு சரியில்லைன்னு இருந்தார், ஓய்வுன்னு. மற்றபடி எல்லோரும் போயிடுவாங்க பிரச்சாரத்துக்கு. அப்போ இவ்வளவு முக்கியமான வாரணாசியில் பிரதமர், வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரதமர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. ஏக்நாத் ஷிண்டே போகிறாரு. ஷிண்டேக்கெலாம் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே, அவர் ஏன் போகிறாரு? ஷிண்டே போகிறாரு, கூட்டணி கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களும் போகும்போது மிக மிக முக்கியமாக நிதிஷ்குமார் அவர் தான் எனக்கு நமக்கு தெரிஞ்ச அதிக சீட்டில் அடிக்கிறார், 17 சீட்டு. ஏக்நாத் ஷிண்டே கூட 5 சீட்டு தான். அப்படிப்பட்டவர் புறக்கணிக்கிறார். அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சண்டை ஓடி இருக்குது. அப்போ நிதிஷ்குமார் மறுபடியும் முரண்டு பிடிக்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இன்னும் கூட நினைக்கலாம், நிதிஷ்குமார் சொல்ல முடியாது, மறுபடியும் தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து பிஜேபியை கழட்டி விட்டு மேலே இந்தியா கூட்டணி வந்தால் நானே முதலமைச்சராக இருக்கேங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கூட கேட்கலாம். எல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன வேணால் பண்ணுவார் நிதிஷ்குமார், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி உடையுது, அதுவும் வெளிப்படையாக நிதிஷ்குமார் போவாது. வரக்கூடிய ஏற்கனவே பீகாரில் நடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும். பீகாரில் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக முடிக்கிற நிலைமையில் இருக்குது இன்றைக்கி பிஜேபி கூட்டணி. ஏன்னா இவங்க நிதிஷ்குமார் திட்டினாங்க, நிதிஷ்குமார் இவங்கள மோசமாக திட்டினார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு, ஆட்சியில், அதாவது நிதிஷ்குமார் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தேஜஸ்வி, ஆனால் ஆட்சியில் நடந்த நல்ல விஷயம் எல்லாம் நிதிஷ்குமாரால் நடந்தது, தேஜஸ்வியால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னவர் தான். அது எப்படி முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரே கவர்மெண்ட்டில் இருக்காங்க, முதலமைச்சர் நல்லது பண்ணுவாராம், துணை முதலமைச்சர் நல்லதே பண்ண மாட்டார், இடைஞ்சல் தருவார் அப்படின்னு இவர் பேசின பேச்சை பெரும்பாலும் ரசிக்கலை. இதே மாதிரி தான் ஹரியானாவில் மனோகர்லால் கட்டார், அவர் நல்லா வேலை பார்க்குறாராம், துணை முதலமைச்சர் ஜேஎம்எம், அது ஜேஜேபி, அது நல்லா வேலை பார்க்கலன்னு சொல்கிறது. அது நல்லா வெளியில் போனால் என்ன வேணால் பேசுவாங்க. இப்போ தேஜஸ்வி யாதவ் இந்த விஷயத்தை மையப்படுத்துறதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கள நிலவரம் அப்படிங்கும்போது பீகாரை பொறுத்த வரைக்கும்
நிதிஷ்குமார் ஆளுங்க இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருக்காங்க. அவர்கள் பிஜேபிக்கு வேலை செய்ய தயாராக இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்கெங்கெல்லாம் தலித் மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே அந்த தொகுதியில் நிதிஷ் வேட்பாளர்களுக்கு சிராஜ் பாஸ்வான் ஆதரவு தெரிவிக்கலை, ஓட்டு கன்வெர்ட் ஆகலை. ஆனால் பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதியில் சிராஜ் பாஸ்வான் ஆளுங்க வேலை பார்க்குறாங்க. நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய தொகுதியில் சிராஜ் பாஸ்வான் ஆளுங்க வேலை பார்க்க மாட்டுறாங்க. இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று. இன்னொன்று, இப்போ குருமி இனம் வந்து ஒரு 3% இருக்காங்க மாநிலம் முழுக்க. அதாவது இவரோடது நம்ம நிதிஷ்குமாரோட கம்யூனிட்டி. அதுமாதிரி குஷ்வா சமுதாயத்தில் இருக்காங்க. இந்த குருமி சமுதாயத்தினருடைய வாக்கு இப்போ நிதிஷ்குமார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாங்கிட்டார். ஆனால் இந்த குருமி சமூகத்தினருடைய வாக்கு பிஜேபிக்கு போக மாட்டேது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பிஜேபி இப்போ கிரவுண்டில் போகும்போது சில விஷயம் புரியுது. என்னென்னா, நிதிஷ்குமாருக்கு தேவையில்லாமல் இத்தனை சீட்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது. ஏன் பிஜேபி கொடுத்ததுன்னா, இன்றைக்கி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கட்சி தான். ஏன்னா அதிமுக இருந்து அதிமுகவும் போயிடுச்சு. வேறு எந்த கட்சி இருக்குது? எல்லா கட்சியும் விரட்டி விட்டீங்க. நம்ம ஷிண்டே கட்சியும் சின்ன கட்சி தான், அஜித் பவாரும் சின்ன கட்சி தான். வேறு யாரை வச்சு நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் தயவு தேவை. ஏன்னா முதலமைச்சராக இருக்கார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து நிதிஷ்குமாரை கூட்டணி வச்சிட்டோம், தரியோ தப்போ வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் அவரை நம்ம இழுத்து பிடிக்கலைன்னா அது வந்து நமக்கு வீணாக போயிடும். நிதிஷ்குமாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எம்பி சீட்டு வரலைன்னா கூட இந்தியா கூட்டணி ஐக்கியமே வரும். நம்ம நிலைமை என்ன? எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து பிரித்து கொண்டு வந்து பிஜேபி வெற்றி பெற்றதான் நினச்சார். ஆனால் இவரை வந்து போனாலும் பரவாயில்லன்னு அனுப்பி வச்சதே இந்தியா கூட்டணி தான். நீங்கள் எங்ககிட்ட வேணா அங்கே போங்க, ஏன்னா நீங்கள் இருந்த இடம் விளங்காதுன்னு அவங்க தான் இங்கே அனுப்பி வச்சாங்க. இப்போ நிதிஷ்குமார் பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் யார்ட்டையுமே நீங்கள் அவருடைய கேரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே லாயலாக இருக்க மாட்டார். என்ன நினச்சார்? இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும்னு முதல்ல நினச்சார். அந்த பதவி இல்லை, ஆனால் ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போடணும்னு நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லி டிஆர் பாலுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஆகி இப்படி பல விஷயங்கள் பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதனால் அவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவர் தலைமையில் இருக்கணும்னு விரும்புவாங்க. அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னா மம்தா பானர்ஜி. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வரக்கூடாது, நிதிஷ்குமார் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா காங்கிரஸ்கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு அவங்க வந்து நிதிஷ்குமாரை கொஞ்சம் ஆதரித்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம், நிதிஷ்குமார் ஒரு கணக்கு என்ன போட்டார்னா, அப்போ எலெக்ஷன் வரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஜிக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது. இந்தியா கூட்டணி செட் ஆகலை, கெஜ்ரிவால்லாம் வரல. இவர் என்ன நினச்சிட்டார்? இப்போ இந்தியா கூட்டணி செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு நேராக என்ன பண்ணார்? தனியாக வந்துட்டார் பிஜேபியோட சேர்ந்து. நமக்கு ஆட்சி தானே முக்கியம். அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணிலாம் உருவானதுக்கப்புறம் இவரை பல்டி குமார்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து ஸ்டேட்டில் வந்து கருத்து கணிப்பு, எல்லா கருத்து கணிப்புமே தேஜஸ்விக்கு பெரிய ஒரு ஆதரவு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெருமளவுக்கு அவர் வெற்றி பெறுவார். போன தடவையே கூட சிங்கிள் மெஜாரிட்டி அந்த கட்சி தான் வந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி தான் நிதிஷோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த யாதவர்களுடைய ஓட்டு, இளைஞர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து தேஜஸ்வி இருக்கார். இது மாற்று கருத்தில் பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் வச்சுருக்காரு கையில். அவருடைய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் இவ்வளவு தூரம் அவருக்கு வந்து அவரை நம்ப வச்சு துணை முதல்வராக்கி கடைசி அவரை கழட்டி விட்டுட்டு பிஜேபிக்கு போகிறாங்க. உங்களை என்ன பண்ணுற பாருங்க, நீங்கள் தெருவில் அனுப்பிங்க, அப்படிலாம் அவர் பேசலை. இன்றைக்கும் நிதிஷ்குமார் அங்கிள் ரொம்ப நல்லவர். அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, நாம் என்னங்க பண்ண முடியும்? அதோடு அவர் விமர்சிக்கிறதே இல்லை. இது லாலு பையனுடைய தேஜஸ்வியோட மிகப்பெரிய புச்சாலித்தனம். இப்போ கூட அவர் பேசுனது என்ன? நிதிஷ் அங்கிள் எங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறாரு, மோடியை வீழ்த்தணுங்கிறது தான் நிதிஷ் அங்கிளோட விருப்பம், அதனால தான் அவர் வாரணாசிக்கு போகல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அங்கே பிஜேபியிலேருந்து கூப்பிட்டாங்களாம் நிதிஷ்குமாரை, ஃபோனே சுவிட்ச் ஆஃபாம். ஏன் இந்த கோபம்னா, நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள், யார்? சுஷில்குமாரும் இன்னொருத்தரும் சாம்ராட் என்ன பண்ணுறாரு? ஒரு கோயில் சம்பந்தமான அறநிலைத்துறை கோப்பு ஒன்று வருது. அது முதலமைச்சர் பார்வையில் வச்சுட்டு தான் ஒப்புதல் வாங்கிட்டு தான் ஆளுநருக்கு அனுப்பணும். ஆனால் இவர் வந்து நம்ம போட்ட முதலமைச்சர் நம்ம தானே ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரெயிட்டாக ஆளுநருக்கு அனுப்பிட்டார். ஆளுநர் பிஜேபிக்காரர் தான். அவர் என்ன பண்ணுறாரு? ஒப்புதல் கொடுத்துட்டார். இப்போ நிதிஷ்குமார் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம தேஜஸ்வி யாதவ் கூட இருந்தாலும் ஓரளவுக்கு மரியாதை இருந்தது. பிஜேபியில் போய் நம்ம சும்மா பொம்மை முதலமைச்சராக வச்சுருக்காங்க, எல்லாம் இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்கிற கோபம் அவருக்கு இருக்குது. அவர் எப்படான்னு பார்த்துட்ருக்காரு, வெளியில் வரத்துக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன நினச்சிட்ருக்காரு? சரி, மேலே வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், அப்போ அவங்களோட போயிடலாம், அவங்களோட கூட்டணிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. நம்மளுடைய கணிப்பு சரியாக இருந்ததுன்னா இந்தியா கூட்டணி மேலே வந்தால் அவர் இந்த பக்கம் தாவார், எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு பாரு, கொடுக்காட்டினா கூட பரவாயில்ல, உங்களோட இருக்கேன், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுங்க, நான் இருக்கேங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வருவதற்கான எல்லா வேலையும் நிதிஷ்குமார் பண்ணுவார்.
நிதிஷ்குமாருக்கும் மோடிக்கும் சண்டை, நிதிஷ்குமார் வந்து எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு பீகாரில் இன்றைக்கி வந்து நம்ம தேஜஸ்ரீ சொன்னது பெரும்பாலான மக்களிடையே என்ன அது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இனிமேல் வந்து நிதிஷ்குமார் வந்து இல்லை நாங்கள் ஓருடல் ஈறு உயர்னு சொன்னால் கூட எல்லாம் உங்களுக்கு தெரியும் தம்பி ஏதோ ஒன்று இருக்குதுப்பா, இல்லைனா நீ குடுகுடுன்னு ஓடுவிய, ஏன் ஓடல? தேஜஸ்ரீ யாதவை கழட்டி விட்டுட்டு நீங்கள் வேக வேகமாக ஒரே நாளில் மோடியை பார்க்க போனீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஒன்று, இது வரைக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்றைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு? இந்த ரேலிலாம் கலந்துக்கிட்டீங்களே, அப்போல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. அந்த ரேலியில் கலந்துக்கிட்டு அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா செய்தி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போவதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லை, நம்மளை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இனிமேல் உங்கள் கூட்டத்துக்கு போகக்கூடாது, தன்மானம் காப்போம், தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், நீங்கள் இறங்கிட்டீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி நாசமாக போனால் உங்களுக்கு என்ன, நம்ம இந்தியா கூட்டணிக்கு வந்துடுவோம், நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. சொல்ல முடியாது, நீங்கள் தேஜஸ்வி யாதவ் கிட்ட பேசினாலும் பேசியிருப்பீங்க, இல்லைனா அந்த வார்த்தையை அவர் சொல்லவே மாட்டார். எங்களுக்கு ஆதரவுங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காரு. பீகாரில் ஒட்டுமொத்தமாக ஒரு 4-5 சீட்டு வர மாதிரி பிஜேபி இருந்தது, அதுவும் போச்சு. கூட்டணி முஸ்லீம்களோட சண்டை, விவசாயிகளோட சண்டை, சிறு குறு விவசாயிகளோட சண்டை, நீதித்துறை அவங்ககிட்டையும் பிரச்சனை, இடி அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்குது. அப்புறம் ஏற்கனவே அவங்க ஊழல், இன்னொன்று அதானி அம்பானி, இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சொந்த கட்சியில் இருக்கவங்களுடைய பிரச்சனை, ஏற்கனவே மாயாவதி கட்சியில் இருக்கவங்களுடைய பிரச்சனை, இப்படி பலமுதை தாக்குதலில் இன்றைக்கி பிஜேபி திண்டாடி கொண்டிருக்கிறது. பீகாரில் டோட்டலாக ஏற்கனவே அவுட் ஆகி கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் இன்னும் அவுட் ஆகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து கெஜ்ரிவால் ஒரு பரபரப்பை பற்ற வச்சுட்டாரு. இன்றைக்கி தேஜஸ்வி வெளிப்படையாக நிதிஷ்க்கும் மோடிக்கும் சண்டை அப்படிங்கிறது தேசிய அரசியலில் பெரிய பரபரப்பாக பார்க்கப்படுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.